லோ கிளாஸ் ஒரு இழிவா பேசணும் என்ன அர்த்தம் சொல்லுங்க? லோ காஸ்ட் நீ பேசுற, இவன் ஒருத்தன் தான் பேசுறான். இந்த தற்கொலை ஒன்று தான் இப்படி பேசிட்டு கிடக்கு. எங்கேயாவது கண்ட இந்த மாதிரி பேசணும்னா செருப்பதுக்கு அடிக்கணும். நானா இருந்தாலும் அப்படிதான். இவனால எல்லாருமே அசிங்கமா பேசுறாங்க. நீங்களுமே உங்களை திட்டுறவங்கள நீங்க கோவத்துல திட்டினா நம்மளும் பேசாம இல்லை, நானும் ஓகேலாம் கிடையாது. நான் உத்தமெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். எந்த இதுலயும் நான் உத்தமன் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். கமல்ல மற்றது அசிங்கமா போனவங்க அது அதெல்லாம் திட்ட மாட்டேன். வீட்டை பத்தி குடும்பத்தை பத்தி பிள்ளைகளை பத்தி ஏசினா நான் திட்டிடுவேன். சிவாஜி கணேசனே நடிப்பு இவிட்ட கத்தாங்க. வாயில வந்துரும், வாயில நக்கிறாரு. எப்படி மாதிரி இருக்கு இந்த 10 நாளைக்கு இந்த பாத்ரூம் போவன் இந்த முக்கிற மாதிரி இருக்கு அவன் பண்றது. இன்ஸ்டாகிராம்ல வந்த ஆட்கள், இந்த யூடியூப்ல வந்த ஆட்கள்லாம் ரொம்ப தரங்கண்டு பேசுறாங்கன்னு இந்த தற்குறி இந்த நாய் பேச போய் தான் அவங்க எல்லாத்தையுமே நினைக்காங்க. இப்பதான் சினிமாவில இருந்து எல்லாருமே கொஞ்சம் ஆட்களை எடுத்து பண்றாங்க. அந்த நேரத்துல பேஜில போவா நீ இப்படி அசிங்கமா எல்லாத்தையும் ஏசுனா யார் தான் பொறுப்பா சொல்ல? நல்ல கொளுத்த பண்ணி நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆடி ஆடி போவோம். எல்லா மசரும் ஆடும். நான் அது நடிப்புன்னு சொல்ல முடியுமா? உருவக்கேலி நம்ம பண்ண வேணாம். அது நம்ம நான் அவனுக்கு சொல்றேன். நீ உருவக்கேலி பண்றேன்னு சொல்றீங்க, நான் உருவக்கேலி பண்ணலையே. இழிவா பேசுறது நான் ஒண்ணு பேசுறேன். உருவக்கேலி நான் யாரையும் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் முடிச்சிருக்க என் வீட்டுக்காரியே ஒரு மாற்றுத்திறனாளி. நான் விரும்பி தான் முடிச்சிருக்கேன். நான் உருவக்கேலி இது வரைக்கும் நான் யாரையும் பண்ண மாட்டேன். லோ கிளாஸ், அது கிளாஸ், இது கிளாஸ் இந்த பேசல இந்த இப்போ உள்ள பொறுத்தளவுக்கு யாருமே லோ கிளாஸ். எல்லாருமே ஒண்ணுதான். ஆமா ஆமா. யாரை வச்சு சாந்தாம இருக்கும். விவசாயத்தை எடுத்துக்கிடுங்க, எல்லாருமே விவசாயம் பண்றாங்க. அவங்க சாப்பிட்றத நம்ம சாப்பிட்றோம். இவன் ஒரு செல்ல பொண்ணு எடுத்தா செல்லு எத்தனை கை தொட்டு வரும். சட்டையை எடுத்த சட்டை யாரு இது பண்ணுவா, ஃபேன் எடுத்தா யாரு அடிக்கா சொல்லுங்க பாபு. கண்டிப்பா எல்லாம் அப்படியே பட்டவன நான் அவனை மட்டும் தான் ஏசேன். என்ன கேட்க நீ ஒரு டாக்டர் என்ன கேட்கணும்? டாக்டர்னா நீ சாபம் இல்லாமா, நீ கழுவுற கையில சாப்பிடணும். உன் கை கால் விளங்காது, உன் கை முடமா போகும், அதான் போகும். அது அறிவு விட்ட பையன். உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு பிசியோதெரபி டாக்டர்னா அவங்களாம் ஒரு பொறுமையான ஆட்கள். நீங்க பேசுற பேச்சு தடைவுற தான் அந்த கையே சோமாகும். இவன் சொல்றான் நீ எல்லாத்தையும் பேசுவா, நீ எல்லாத்தையும் நீ அவரை பேசுவா, இவரை பேசுவா, எல்லாத்தையும் பேசுவா. நான் டாக்டருங்கிற பட்டம் வச்சிருக்கேன், அதை வச்சு நான் எல்லாத்தையும் கேஸ் போடுவேங்க. நீ என்ன இழிவா பேசியிருக்கா, நான் உன் கேஸ் போட்டுமா? என் ஜாதியை பத்தி இருக்கான்னு போட்டோம்னா அப்ப அவனா அப்ப இவனை விளக்கு மாத்த கொண்டு அடிக்க வேண்டாமா? இவனை 1000 தான் செஞ்சுட்டேன்ப்பா, நான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு திவாகர் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலையில் நீங்க இருக்கீங்களா? இப்படி ஒரு தற்குறி இவனா ஒரு ஆளுன்னு இவனுக்கு அறுத்து கிழிச்சு போட்டுருக்காங்க. எங்கேயாவது கண்டுட்டேன் செருப்பதிக்கு அடிச்சு போடுவான் அவனை. நான் ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா ஜிபி முத்தண்ணா தான் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தம்பி, நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணே, நல்லா இருக்கண்ணே. ஆனால் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திவாகர் அவருடைய நேர்காணலில் என்ன விஷயங்கள் சொன்னாங்க. ஏன்னா நாங்களுமே அவர் நேர்காணல் பண்ணோம், நிறைய கேள்வி முன்னாடி வச்சோம். பண்ணீங்களா? எந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்ல தயாரா இல்லை, எஞ்சி தான் போக தயாரா இருந்தாரு. இங்கே அதான் பண்ணாரு. ஆமா 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 ஆமா, எஞ்சி தான் போனாரு. நிறைய கேள்வி முன்னாடி வச்சோம், எனக்குமே அவர் பதில் சொல்ல தயாரா இல்லை. நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நேர்காணல்ல அந்த ஆங்கர் கேட்குறாங்க ஜிபி முத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கும்போது ஒரு முகசுலியோட எஞ்சி போயிட்டு அங்க அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, நான் ஓப்பனாவே சொல்றேன் அந்த இதை, இல்லப்பா அவங்களாம் லோ கிளாஸ், நம்ம பேசக்கூடாது. இதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? நேத்தான் பார்த்தேன், இந்த வீடியோலாம் பார்த்தேன். ரொம்ப இந்த முகசுலிவே பாருங்க ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்படி யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. ஒரு இது கிடந்தா கூட ரொம்ப ஒரு அசிங்கமான இவன் லோ கிளாஸ் அது கிளாஸுங்கிறது ரொம்ப சுழிச்சான். எனக்கே பயங்கர கோபம் வந்துச்சு எனக்கு. நான் சரி இவன் எதுவும் பேசிட்டு போறான், சூர்யா சாரை பேசினா வர, நம்ம எல்லா ஆங்கிலங்களும் எல்லாத்தையும் பேசினா சரி, நானும் சரின்னு விட்டாச்சு. இவனால இன்ஸ்டாகிராம் இப்போ நான் டிக்டாக்லேருந்து இருக்கேன். டிக்டாக்லேருந்து எத்தனை 7 வருஷம் 8 வருஷம் ஆகுது. இது டிக்டாக்லேருந்து இருக்கச்சில இவனால எல்லாருமே அசிங்கமாக பேசுகிறாங்க. என்ன கொண்டு வராங்கன்னா இந்த டிக்டாக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் வர்ற ஆட்களை இது பண்ணுங்க, அவங்களால அவங்க தேவையில்லாம பேசுறாங்க வாங்குறாங்கன்ட்டு ஒரு இதை கொண்டு வராங்க. அதனாலதான் நான் அவனை போட்டு திட்டி போட்டு வீடியோ போட்டேன். அதனால நான் அவனை இது வரைக்கும் திட்டினது கிடையாதுண்ணா. அவன் பண்ணிட்டு போறான்னு விட்டுருந்தேன். இவன் ரொம்ப ஒரு இது நம்மளை லோ ரொம்ப பேசியிருக்கான். அது போக ரொம்ப ரீதியாகவும் பேசியிருக்கான். இது நான் சொல்றேன், நீ இவ்வளவு பேசின்னு ஒரு 2 அர்த்தம் ஏசி போட்டிருக்கேன். உங்களோட வீடியோலயும் நான் பார்த்தேன். ஆமா, நீங்களுமே உங்களை திட்டுறவங்கள நீங்க கோவத்துல திட்டி. நான் என்னன்னாச்சுன்னா
என்ன திட்டினாதான் திட்டுவேன். இந்த கமாண்ட்ல மற்றதெல்லாம் அசிங்கமா போனோம், அது அதெல்லாம் திட்ட மாட்டேன். வீட்டை பத்தி, குடும்பத்தை பத்தி, பிள்ளைகளை பத்தி ஏசினா நான் திட்டிடுவேன். அது யாரா இருந்தாலும் அப்படிதான். நான் வந்து வேணுக்குன்ட்டு யார்ட்டையும் சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன், ரேசத்துக்குலாம் போக மாட்டேன். அன்டி டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே அப்படிதான். நானா போக மாட்டேன். என்கிட்ட வந்தாதான் நான் ஏசுவேன். அப்ப நான் போக மாட்டேன். இவன் வந்து நம்மளை பத்தி ரொம்ப அங்க இருக்க என்ன சொல்லணும், அவரை பத்தி பேசாத முடிஞ்சு போச்சு. லோ கிளாஸ், ஒரு இழிவா பேசணும் என்ன அர்த்தம் சொல்லுங்க? அதுதான் நான் கேக்குறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த நீ லோ கிளாஸ்னாச்சுன்னா அப்ப இன்ஸ்டாகிராமு, யூடியூப் எல்லாத்துலயுமே எல்லா மக்களும் இருக்காங்க. இல்ல ஒரு இன்னொரு விஷயமும் அதுல சொல்லியிருந்தாங்க, சாதி ரீதியா சொல்றது இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு இந்த ஜாதியே பிடிக்காது. எனக்கு ஜாதிங்கிறதே நம்ம வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நான் எப்பவும் போலதான் வீடியோ போடுவேன். நான் எல்லா இடத்துக்கும் போவேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பார்த்திருப்பீங்க நீங்க, எல்லா வீடியோவும் இருக்கும். எல்லா சமூகத்திலயும் எல்லாத்தையும் போவேன், எல்லாத்தையும் இருக்கும். இது வரைக்கும் ஆச்சு எல்லாருமே இது பண்ணுவாங்க. நான் போற ஆட்கள் எல்லாருமே அவ்வளவுமே நல்லா தான் இருக்காங்க. அந்த இந்த ஜாதி ரீதி இது ரீதி யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்ப எங்க ஊர் இருக்கு, எங்க உடங்குடியில வந்து எல்லா சமூகத்தாலும் இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஆச்சு இந்த மத சண்டை, ஜாதி சண்டை இது எங்க ஊர்ல வந்தது கிடையாது. வராது. நாங்க எல்லாரும் மாமா மச்சா போல பழகிட்டு இருக்கோம். இப்படி ஒரு தற்குறி இவனா ஒரு ஆளுன்னு இவனுக்கு அறுத்து கிழிச்சு போட்டுருக்காங்க. எங்கேயாவது கண்டுட்டேன் செருப்பொதுக்கி அடிச்சு போடுவான். ஆமா, அவன் அவ்வளவுக்குள்ள இன்னைக்கு பேசியிருக்கான். என்ன நானும் அப்படியே யாரையும் சடான்ட்டு இப்போ டிக்டாக் ஏசுவாங்க பேசுவாங்க, யாரையுமே சடான்ட்டு நான் வந்து சந்திச்சுட்டேன்னா அந்த பகையை எடுக்க மாட்டேன். நான் சரி வாங்க தம்பி உட்கார்ந்து தம்பி இருப்பேன். அதனால நான் விட்டு போயிடுவேன். ஆனா இன்னைக்கு அவன் பேசின பேச்சுல வந்து ரொம்ப ஒரு இதா இருக்கு நம்மளுக்கு. இப்ப தெரியாதனமா பேசிட்டோம், மன்னிச்சிருங்க, சாரி அப்படின்னு சொன்னா கூட ஏத்துக்கக்கூடிய வகையில நம்ம இருக்கோம். அவன் சாரி கேட்கிற மூஞ்சி மாதிரி இல்லையா அவன் எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கான். அவன் பேசுறதே அகம். சிவாஜி கணேசனே நடிப்பு யூட்ட கத்தாங்கிறான். ஆனா வாயில வந்துரும், வாயில நக்காரு. இன்னொரு விஷயம், அவரு எத்தனையோ வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை அப்பெல்லாம் நீங்க வந்து எதுக்குமே நீங்க பேசல. ஆமா, நீங்க ஒரு வீடியோக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சு, ஒரு சமயம் நீங்க பதில் கொடுக்க ஆரம்பிச்சீங்க. இவனால நம்ம டிக்டாக்ல இருக்க எல்லாருக்குமே அசிங்கம். எதுன்னு உங்களை வந்து அந்த அளவுக்கு இவரை பத்தி பேசியே ஆகணும் அப்படின்னு எது உங்களை தூண்டுச்சு? ஏன் தூண்டுனா, இப்ப டிக்டாக்ல இருக்கோம். இப்ப நம்மளும் வந்து பேசாம இல்ல, நானும் ஓகேலாம் கிடையாது. நானும் வந்து ரட்ரு வீடியோ, அந்த வீடியோ, இந்த வீடியோ எல்லாமே இதெல்லாம் பேசியிருப்பேன். எனக்கு ரட்ரு வருது, அந்த ரட்டரை படிச்சு போட்டிருப்பேன், வாங்கியிருப்பேன், அதுதான் பேசியிருப்பேன். அத நான் வந்து உத்தமெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். எந்த இதுலயும் நான் உத்தமன் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். நான் அப்படிதான், என் கேரக்டர் இதான், நான் இப்படிதான் இருப்பேன். என்னைக்குனாலும் எல்லாரும் பழகுன நல்ல பழகுவேன், என்கிட்ட பேசினாதான் பேசுவேன். அதுக்காக இவன் வந்துட்டு ரொம்ப ஒரு அனாரிகமா சூரிய சார் பேசுறான். சூரியனை பத்தி ஒன்று தெரியுமா? சூரியனை எவ்வளோ பெரிய ஆக்டரு, எவ்வளோ நடிகர், எவ்வளோ கஷ்டம். இப்போ தான் பார்க்க அவங்களாம் பழைய இதில் வந்து சின்ன 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 ஆக்டர்லாம் பண்ணி இதில் வந்திருக்காங்க. சூரியனை ஆஃபீஸ்க்கு நான் போயிருந்தேன். என்னை வந்து சுசீந்திரன் சார் தானே, சுசீந்திரன் சார் கூப்பிட்டு போனாங்க ஆஃபீஸ், சூரியன் ஆஃபீஸ் வாங்கினாங்க. அப்போ நான் போகிறேன் ஆஃபீஸ் போச்சில், எவ்வளோ பெரிய ஆக்டரு, எவ்வளோ பெரிய ஒரு ஆள், அண்ணன் எவ்வளோ புகழில் இருக்காங்க. ஓடி வந்தாங்க. அங்கே இருந்து ஓடி வந்து அண்ணன்ட்டு கெட்டி பிடிச்சி, ஏனே நான் உங்க தீவிர ஃபேன்னேங்காங்க. எனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கிரீனை பாருங்க, அவங்க ஆபீஸ்ல பெரிய ஸ்கிரீன் இருக்கு, இந்த படம் போட்டு பார்ப்பாங்கல்ல, அதுல இதுல உங்க லாக்டவுன் டைம்ல உங்க வீடியோ தானே பாப்பேன்னாங்க. அப்ப அவளை நம்மளை வச்சு உட்கார வச்சு சாப்பிட்டு போங்கன்னு சாப்பாடு வச்சு 1 மணி நேரம் பேசினாங்க. சக மனுஷனை மதிச்சிருக்காங்க. சூரியன கேரக்டர் வந்து நான் யாரு, நான் ரொம்ப சூப்பர் டைப்பு. எனக்கு சூரியனை பேசணும் எனக்கு கோவம் வந்துச்சு. எந்த இடத்துலயும் தானே. இப்ப நான் ஒரு ஃபங்க்ஷன் போறேன், அன்னைக்கு கூட நம்ம புகழ் தம்பி இருக்காங்களா, அவங்க பிள்ளையோட வந்து இது என்னது பிறந்தநாள் வச்சிருந்தாங்க, முதல்ல பிறந்தது, அதுல போயிருக்கேன். அதுல கூட அண்ணன் வாங்க ஜிமுத்தனு கிட்ட உட்கார வச்சு பேசுனாங்க. யாருன்னே பேசுவா? எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இப்ப நம்மகிட்ட வந்து எல்லா நடிகருமே நல்ல அன்பாதான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளை நீ உனக்கு கீழே அவரு அப்படி இப்படின்னு நீ பேசினா, நான் சூரியனை ரசிகரு, சூரியனுடைய வீடியோ பார்ப்பேன், வாங்குவேன், எனக்கே பொறுக்க முடியல, நான் ஏசுனேன். அதுதான் உங்களை வந்து தூண்டுனது. டேரக்டர் ஏசுறா, அவங்களும் ஏசுறா. நம்ம ஒரு இப்போ இன்ஸ்டாகிராமும் யூடியூப்ல இருந்து போயிட்டு இருக்கோம், சங்கத்துல எல்லாமே இருக்குச்சுல. அவங்க என்ன சொல்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல வந்த ஆட்கள், இந்த யூடியூப்ல வந்த ஆட்கள்லாம் ரொம்ப தரங்கண்டு பேசுறாங்கன்னு இந்த தற்குறி, இந்த நாய் வந்து பேச போய் தான் அவங்க எல்லாத்தையுமே நினைக்காங்க. உண்மைதானே? ஏன்னா அப்படிதானே பார்க்க தோணுது. என்னடா நம்ம இன்னசென்ட் நினைச்சவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆணவத்துல இருக்காங்களோ, வெளி உலகத்துல பார்க்கும்போது இன்னசென்டா இருந்துட்டு உள்ள வந்து ஆணவத்தோட இருக்காங்களோ அப்படின்னு ஒரு பார்வை உண்மையாவே இருக்குன்னு. அது ஏன்னா இவரை பார்க்கும்போது ஆஹா எல்லாருமே அப்ப அப்படிதான் போல. நான்
இன்ஸ்டாகிராம்ல டிக்டாக்ல இருந்திருக்கேன். டிக்டாக்ல எவ்வளவு ஏச்சி கமாண்ட்ல உலகத்துல என்னே மாதிரி அசிங்கமா ஏச்சி போட்டா எவனுமே இருக்க மாட்டான். என் குடும்பத்தை இன்னைக்கு வரைக்கும் ஏசுறானே. புரியுதுண்ணே. என் பிள்ளை வரைக்கும் ஏசுறானோ. என்ன செய்ய முடியும்? வீடியோல வந்திருக்கோம் இருக்கோம். நம்ம ஜாலிக்கு வீடியோ போட்டோம். நான் வந்து நடிக்கிட்டு வீடியோ போடல. நானும் அவ்வளவு திறமையான ஆளும் கிடையாது. ஓப்பனா சொல்றேன். எனக்கு இந்த திறமையானது நான் ரொம்ப இன்ஸ்டாகிராமு யூடியூப்ல டிக்டாக்லாம் எவ்வளவு திறமையான வேடம் போட்டு வாங்கி உள்ள நடிப்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த மாதிரிலாம் பண்ணல. எனக்கு ஏதோ ஒரு அற்று வந்துச்சு. நான் படித்தேன், காமெடியாக படித்தேன், அது வீடியோ படிச்சு என்னுடைய பேச்சு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதான் அதை வந்து நான் கஷ்டப்பட்டு எத்தனை போலீஸ் கேஸ் வாங்கியிருக்கேன் தெரியுமானே? ஆமா, சமீபத்தில் கூட ஒரு கேஸ் எத்தனை வாங்கியிருக்கேன். ஆன்லைன்ல பிடிச்சுன்னு போட்டுருவானுவோ. நான் ஏதாட்டும் ஒன்று பேசுவேன். என் பிள்ளைய வச்சு வண்டி ஓட்டுவேன், உடனே அவனை ஆன்லைன்ல பிடிச்சுன்னு போட்டு விட்டுருவேன் நம்மளை. ஓகே, நான் எத்தனை போலீஸுங்க அலைஞ்சிருக்கு தெரியுமா? இவன் என்ன பண்ணான்? நீ எல்லாத்தையும் பேசுற அளவுக்கு நான் அதான் கேட்க. எல்லாரும் சொல்றாங்க நீ ரோக்கியம்மா, நீ அவனா இவனான்னு எல்லாரும் என்ன கேட்காங்களா? நான் கேட்கேன். நான் 7 வருஷமா இருக்கேன். இருந்து என்ன பாடுபட்டு நானும் அதுல இருந்து வந்திருக்கேன். அப்ப எனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்காது, அது கிடைக்காதுன்னு எல்லா இன்ஸ்டாகிராமும் யூடியூப்ல இருந்து எல்லாருமே ஒரு இதுக்கு பழையிறாங்க. இப்பதான் சினிமாவில இருந்து எல்லாருமே கொஞ்சம் ஆட்களை எடுத்து பண்றாங்க. அந்த நேரத்துல பேஜில போமா நீ வந்து இப்படி அசிங்கமா எல்லாத்தையும் ஏசுனா யார் தான் பொறுப்பா சொல்லுங்க? உங்க எல்லாருடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். என்ன விடுங்கண்ணே, என்னை விட திறமை ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவு நடிப்பு நடிக்காங்க நீங்களே பாத்திருப்பீங்க. இவ்வளவு கண்டென்ட் எடுத்து பண்றாங்க. அவங்கலாம் இப்பதான் உள்ள படத்துல எடுக்குன்ட்டு இருக்குச்சுல, நீ வந்து இப்படி வந்து அநாரியமா பேசிய பண்ணி பேல நான் கேட்க. அதான் தப்புங்க. நான் தான் ஏசுனது. கண்டிப்பான. அதாவது இன்னொரு விஷயம் ஒண்ணு என்னன்னா, ஒரு சமீபத்துல இன்னொரு நேர்காணல்ல வந்து ஆணவ கொலை, கவினுடைய ஆணவ கொலையை பத்தி கேள்வி கேட்கும்போது தன்னுடைய சாதி பெருமை பேசுறவரா திவாகர் தெரியுறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்து இந்த சாதி பெருமைங்கிறது பிடிக்காது எனக்கு. ஏன்னா இப்போ நம்ம வீடியோ போடுறோம், என் வீடியோ யாரு பார்க்கா? எல்லா ஜாதியும் பார்க்காங்க. எல்லா ஜாதியும் பார்த்து ஒரு படமோ ஏதோ எல்லாமே இருந்துச்சுன்னா எல்லாரும் பார்க்க போய் தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும். சொல்லுங்களேன். புரியுதுண்ணே. என் டிக்டாக்ல வந்து எனக்கு 5 நிமிஷம் கிடைக்கல, அப்போ எல்லாருமே பார்த்தாங்க. எனக்கு உள்ள ஆள் மட்டும் லைக் போட்டு எனக்குள்ள ஆள் மட்டும் இது பண்ணி யாரும் பார்க்கல. எல்லா சமூகமே பார்த்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. அப்படியே அப்ப நீ சோசியல் மீடியால வரச்சுல வந்து எல்லாரும் வேணும்னு பார்க்கணும். அப்ப நீ தற்கொலையா பேசக்கூடாதுல்ல. இப்ப எங்க ஊரை பொறுத்தவரைக்கும் நாங்க எல்லாமே ஒற்றுமையா இருக்கோம். இந்த நாய் பேசுதுன்னு சொல்லி நம்ம மத்த எல்லாத்தையும் பேசக்கூடாது. எல்லாருமே நல்ல தன்மையா தான் இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு போறோம், மதுரையிலே எடுத்துருங்களேன். மதுரை சைட்ல எல்லாரும் வீட்டுக்கும் போறோம். என் இன்ஸ்டால பெரிய பெரிய ஆட்கள் வீட்டுக்குலாம் போறோம். வந்தா உட்காருங்க, சாப்பிடுங்க, வைங்கன்ட்டு அவ்வளவு அன்பா இருப்பாங்க. யாருமே இது வரைக்கும் ஆச்சு இந்த ஜாதி வரியில இது வரைக்கும் யாரு என்கிட்ட பேசணும் கிடையாது, வாங்கணும் கிடையாது. இந்த தற்கொலை ஒண்ணுதான் இப்படி பேசிட்டு கிடக்கு. ஆமா, இவனை வந்து இப்படி பேசுறவன செருப்பால அடிக்கணும்னு சொல்லி நான் சொல்றேன். வெளில உள்ளவங்களை சொன்னாலே பொறுத்துக்க முடியாது. ஜிபி முத்து தன்னை சொல்லும் போது அதை எப்படி ஏத்துப்பாருங்கிற ஒரு தன்னை ரொம்ப இழுபடி பேசக்கூடாதானே. ஆமா, எவ்வளவு இதான விஷயம் அது. நல்ல வேலை என்ன மட்டுமா பேசுற, நீ என்ன பேசுறத பார்த்தா எல்லாத்தையும் இழுத்து வச்சு பேசுற மாதிரிலாம் இருக்கு. அதுதான் என்ன மட்டும் பேசுற மாதிரி தான் ஜிபி முத்துன்னு பேசல. எல்லாத்தையும் லோ காஸ்ட்னா என்ன அர்த்தம்? அதுதான் நான் கேட்கறேன். லோ காஸ்ட் நீ பேசுற, இவன் ஒருத்தர் தான் பேசுறான். மத்த இந்த தற்கொலை தான் பேசுறது, மத்த யாருமே அப்படி பேசுறது கிடையாது இது வரைக்கும் ஆச்சு. புரியுதுண்ணே. ஆமா, நான் இத்தனை நாள் இன்டர்வியூ போயிருக்கேன், இதுல போயிருக்கேன், எல்லாருமே மதிப்பா நல்லதா தான் இருக்காங்க என்கிட்ட. ஓகே. ஆமா, இந்த திருநெல்வேலி நடந்த சம்பவம் சொன்னீங்களே தானே, அதெல்லாம் வந்து அவன் பேசியிருக்கான். ஆனா வந்து அதுல என்ன சம்பவம்னு எனக்கு தெரியல. ஓகே, எனக்கு அதை பத்தி தெரியாது. எனக்கு வந்து அதுல ஒரு எனக்கு என்ன நடந்துச்சு அதுன்னு தெரியாது. அது வந்து 2 சைடும் பார்க்காது, பாவம் தான். நம்ம அதை தான் சொல்ல முடியும். நம்மளுக்கு வந்து எந்த தவறு எங்க நடந்தது நமக்கு தெரியாது. அதை இவன் வந்து ஒரு இதா பேசல வந்து எனக்கே கோவம் தான் வந்துச்சு. ஆமா, ஏன்னா அவரு ஒரு சாதி பெருமையை பேசக்கூடிய வகையில தான் பதில சொல்லியிருந்தாரு. அவன் யாருக்குமே ஏத்துக்க முடியாம தான். அவங்க இதுலயே வந்து நல்லவங்க எத்தனை இருக்காங்க தெரியுமா? எங்க ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் எல்லாருமே இருக்காங்க. அவ்வளவு பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க. போயாச்சுன்னா அவ்வளவு கண்ணியமா இருப்பாங்க. இந்த தற்கூரி வந்து நான் தான் பேசுறது, இவனை போலலாம் யாரும் அங்க அப்படிலாம் பேச மாட்டாங்கண்ணே. புரியுது. இவனை வச்சு எல்லாருமே நம்ம வந்து அதை சொல்லக்கூடாது. புரியுது. கண்டிப்பா சக மனுஷனா மதிக்கிறவங்க இருக்காங்க. ஆமா, இவர மாதிரி ஆட்கள் இருக்கவும் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னு அவங்க இதை வச்சு இருப்பாங்க. ஆக அவங்கலாம் தப்பானவங்கன்ட்டு நம்ம சொல்லவே முடியாது. நான் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். இவன் ஒரு முட்டா பையன் பண்ணி பையன் தான் சொல்ல முடியும். இந்த பண்ணி பையன் பேசுறான்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. இவனை செருப்பை தூக்கி எல்லாருமே எங்கேயாவது கண்ட இந்த மாதிரி பேசுறவன செருப்பு தூக்கி அடிக்கணும். நானா இருந்தாலும் அப்படிதான். நானா இருந்தாலும் இப்படி பேசினா கூட என்ன செருப்பு தூக்கி அடிக்கதான் ஆகணும். ஏன்னா நம்ம ஒழியணும்னு நினைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை தூக்கி பிடிச்சி பேசினா கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா ஆகணும். ஆமா,
ஆனா திவாகருக்கு ஒரு அறிவுரை கொடுக்கணும், என்னென்ன கொடுப்பீங்க? அவன்கிட்ட அறிகுறி கொடுக்க மனுஷனா இருந்தா கொடுக்கலாம். அவன் இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன சொல்றான் பாருங்க, சிரி சிரிக்கவா அவனை நான் ஏசவான்னு தெரியல. என்னது எல்லா லேடிஸும் வந்து அவன் மேல லவ் பண்றாங்களாம். அவள் பேசு வந்து வட்ட மூஞ்சா இருக்கான். அதுல இரும்பு கடையில அண்டாவை வந்து சப்பி வச்சிருப்பாங்க தெரியுதா, அந்த மூஞ்சி மாதிரி அவன் அந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அவன் பேசுறான் எல்லாத்தையும். எனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லி பேசுறான். அது போக இன்னொரு வீடியோ போட்டிருக்கான். அவனுடைய இந்த தசைக்கு என்ன சொல்லுவாங்க, கண்ணத்துக்கா? இல்ல இல்ல உடம்புடைய சதையே, பாடியா, பாடியிலேயே என்னுடைய ஒவ்வொரு சதையும் ஒவ்வொரு மசிலும் ஒவ்வொரு மசிலும் வந்து எனக்கு வந்து நடிப்பு திறமை காட்டுதான். பண்ணி கூட நல்ல கொளுத்த பண்ணி நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆடி ஆடி போவோம், எல்லா மசிலும் ஆடும். நான் அது நடிப்புன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி இவனை சொல்றேன் நான். ஓகே, புரியுதுண்ணே. மற்றபடி உருவக்கேலி நம்ம பண்ண வேணாம். அது நம்ம உருவக்கேலி பண்ணல, நீ உருவக்கேலி பண்றேன்னு சொல்றீங்க, நான் உருவக்கேலி பண்ணலையே. நான் அவனை என்ன வந்து நீ என்ன இழிவா பேசுறது, நான் ஒண்ணு பேசுறேன். உருவக்கேலி நான் யாரையும் பண்ண மாட்டேன். நல்ல உண்மையா நல்ல உருவக்கேலி. ஏன்னா நான் முடிச்சிருக்க என் வீட்டுக்காரியே வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, நான் விரும்பி தான் முடிச்சிருக்கேன். நான் உருவக்கேலி இது வரைக்கும் நான் யாரையும் பண்ண மாட்டேன். புரியுதுண்ணே, புரியுது. நான் இவனை ஏசுறது வந்து வேற பண்ணி தான் சொல்ல முடியும். புரியுதுண்ணே. அவன் அப்படித்தானே பேசுறான், அவன் எல்லாத்தையுமே அப்படித்தானே பேசுறான். அவன் மரியாதை இல்லாம மரியாதை இல்லாம பேசுறான். நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? மரியாதை இல்லாம பேசுனா நீங்க என்ன சொல்லுவீங்க? முடிஞ்ச அளவுக்கு தகர்ந்து போவோம். ரொம்ப ரொம்ப சொன்னாங்கன்னா, ரொம்ப பேசுனா என்னதான்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி, என்ன பிரச்சனை பண்ணி போயில அந்த பேரும் சொல்லுவீங்க. புரியுதுண்ணே. உங்களுக்கு உண்டான நேச்சர்ல நீங்க, எனக்கு உண்டான நேச்சர் நான் பேசுறேன். புரியுது, அவ்வளவுதான். அதுக்காக வந்து நான் வந்து அவனை இதெல்லாம் பேசல, அப்படிதான் பேச முடியும். ஓகே ஓகே. வேற சும்மா போட்டு நம்மளை என்னமே பேசியிருக்கான், இந்த பேச்சு தேவையா? ரொம்ப வருத்தமான ஒரு செயல் தான் வச்சுங்களா. நான் அதை பார்க்கும்போது ஓகே, ஒருத்தவரை பத்தி பேச பிடிக்கலன்னு நினைச்சு போலாம், தப்பே கிடையாது. நீங்க கேக்கீங்க அவரை பத்தி என்னன்னா எனக்கு பிடிக்கல விட்டுருங்கன்னா முடிஞ்சு போச்சு. லோ கிளாஸ், அது கிளாஸ், இது கிளாஸ், இந்த பேசல இந்த இப்போ உள்ள பொறுத்தளவுக்கு யாருமே லோ கிளாஸ், எல்லாருமே ஒண்ணுதான். ஆமா ஆமா. யாரை வச்சு சார்ந்தாம இருக்கும், ஒருத்தர் இதை வச்சு நம்ம சார்ந்து இருக்கல. புரியுதுண்ணே. ஆமா, எல்லாருமே கஷ்டப்படுறோம் தானே. விவசாயத்தை எடுத்துக்கிடுங்க, எல்லாருமே விவசாயம் பண்றாங்க, அவங்க சாப்பிட்றத நம்ம சாப்பிட்றோம். அதை விட்டு போட்டு இவர் தான் பண்ணுவாரு அவர் தான் பண்ணுவாருன்னு சொல்லி நம்ம வந்து இதை மட்டும் சாப்பிட மாட்டோம். எல்லாரும் சாப்பிட்றோம். இவன் ஒரு செல்லை பொண்ணு எடுத்தா செல்லு எத்தனை கை தொட்டு வரும், சட்டை எடுத்த சட்டை யாரு இது பண்ணுவா, ஃபேன் எடுத்த யாரு அடிக்கா சொல்லுங்க பாபு. கண்டிப்பா எல்லாரும் அப்படியே பட்டவன நான் வந்து அவனை மட்டும் தான் ஏசுறேன். உருவக்கிளிலாம் என்ன யாரையும் பண்ணவே மாட்டேன் இது வரைக்கும். நானே குட்டையா தான் இருக்கேன், 3 அடி தான் இருக்கேன், 4 தான் இன்னும் குள்ளா இல்லாமபாங்க. அது நம்ம நினைச்ச முடியும். 1000 தான் செஞ்சிட்டேன்ப்பா, நான் வந்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு திவாகர் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலையில் நீங்க இருக்கீங்களா? நானும் அவன் மன்னிச்சுட்டு ஒருத்தன் ஏசுவான் பேசுவான், 2வது மன்னிச்சுக்கிட்டோம்பா, அப்பெல்லாம் யாருன்னே பொறுக்க முடியும். அவனை மன்னிக்க கொள்ள அவனை ஆண்டவன் பார்த்துக்கிடுவோம். திவாகர் நடிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்து நான் இதுல பார்த்தேன், இங்கிலீஷ் அழகா பேசுறாரு, நம்மளுக்கு கூட தெரியாது. எனக்கு கூட இங்கிலீஷ்லாம் தெரியாது, எனக்கு உண்மையை சொல்றேன், எனக்கு இந்த இங்கிலீஷ் இதெல்லாம் தெரியாது. எனக்கு 1-2 வார்த்தை கூட எனக்கு ஆனந்த் தான் சொல்லி தருவான். புரியுதுண்ணே. எனக்கு 1-2 வார்த்தை கூட அது பேப்பர்ல வருவாங்க, ஆனந்த் தான் சொல்லி தருவான். தமிழ் கூட நான் ஒழுங்கா படிச்சு கிடையாது, இப்போ அப்படி குட்டி இந்த தமிழ் படிச்சனால என் தமிழ் வந்திருக்கு. இல்ல நான் படிக்காம எவ்வளவு கஷ்டப்படும் எனக்கு தான் தெரியும் முன்னாடி. ஆனா கண்டிப்பா நான் அதாவது பழைய முன்னாடி நீங்க கஷ்டப்பட்டது எல்லாமே தொடர்ச்சியா அந்த மரவாடியில மரக்கடையில வேலை பார்த்து அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆமா ஆமா ஆமா. நீங்க வந்து இப்போ ஓகே, இப்போ நம்ம இருக்கிறதுங்கிறது அது அதனுடைய உழைப்பு தான் வச்சுங்க. ஆமா. அதனால அதை நான் வந்து எங்கேயுமே குறை சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு வகையில உழைப்ப போட்டீங்களா இல்லையா? ஆமா, ஏதோ ஏசணும் பேசணும் வாங்கணும், ஏதோ நம்மளால முடிஞ்சது போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஆமா, லெட்டர் போட்டீங்க, லெட்டர் படிச்சோம், அதுல ஒரு சந்தோஷம் எல்லாத்துக்கும் மக்களுக்கு வந்திருக்கு. இப்போ லெட்டர் படிக்க வாங்குறோம், இதுதான். எத்தனை படம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? ஒரு 4-5 படம் பண்ணிட்டு இருக்கேனே. ஓகே, பெரிய படம் இப்போ முடிச்சிட்டேன், அந்த படம் வெளியே வரும். இந்த கொஞ்சம் பெரிய படங்கள் இப்போ சில படங்கள் பார்த்தா, நல்ல நல்ல படங்களா பார்த்தா. இவரே திவாகருமே நடிச்சதை பாத்தீங்களா? திவாகர் 2 படம் 5 படம் நடிச்சிருக்காரு. 5 படத்துல என்ன பண்ணிருக்காரு? வாட்டர்மிலானா அந்த வாட்டர்மிலான்னு சொல்லுங்க, அந்த அழுகுன தர்பூசணி சொல்லுங்க, வாட்டர்மிலான்னு சொல்லாங்க, அழுகுன தர்பூசணி சொல்லுங்க. அவனை நீங்க என்ன நடிச்சாரு? அது யாரு பண்ணா? தனுஷ். அதுக்கப்புறம் அது யாரு பண்ணா? ஆனா இவரு பண்ண நடிப்பு கிடையாது. ஆனா அது ஐயா நடிப்பு வேற பண்ணது இல்ல. அது இவன் வந்து அதுல கொஞ்சம் எடுத்து. ஆமா ஆமா ஆமா. அந்த சிவாஜிக்கு அவங்க பண்ண நடிப்பு வேற, தனுஷ் பண்ணது வேற, இந்த வாட்டர்மெலன் வச்சுட்டு இப்படி காட்டுறது அவங்க பண்ணது வேற. இவன் சும்மா காட்டிக்கிட்டு இந்த ஈங்கிறது எப்படி இருக்கு,
இந்த 10 நாளைக்கு இந்த பாத்ரூம் போவன் இந்த முக்கிற மாதிரி இருக்க அவன் பண்றது. புரியுது. நான் அவனை கேட்டிருக்கேன், இல்ல நீ உன் வீடியோ மேல பாருங்க, உட்காந்து உன் வீடியோவை நீ ஸ்கிரீன்ல போட்டு பாரு. நீ ஜிவாஜி சார் பண்ற மாதிரி இருக்கா, நீ 10 நாள் பாத்ரூம் போற மாதிரி இருக்கான்னு பாருங்கண்ணா. ஆனா நிறைய டைரக்டர்ஸ் அவரை கதாநாயகனா வச்சு பண்றதுக்காக இருக்காங்களா? அவரே எங்களுடைய நேர்காணல சொல்லியிருக்காங்க. யார் சொன்னோம்னா எப்படி பண்ணிருக்கேன்ட்டு கதாநாயகனா பண்றதுக்கு நிறைய டைரக்டர்ஸ் ரெடியா இருக்காங்க. அப்படி யாருமே இல்ல. ஓகே. ஆமா, அவன் தன் பெருமையை அவனே சொல்லிட்டு அலையிறான். புரியுதுண்ணே. ஆமா, அப்படி யாருமே அவனை பண்ற மாதிரி இல்ல. அவன் என்னது காட்டியிருக்கான்னு சொல்லுங்க. இப்ப நம்மளே படத்துல என்ன பண்ணிருக்கோம், 1-2 சின்ன பண்ணிருக்கோம். இம்மதான் நம்ம ஒரு நடிப்பு கிளாஸ் போகணும் வாங்கணும்ட்டு ஒரு மைண்டே இப்பதான் வருது நம்மளுக்கு. ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? ஆமா, நடிக்கிறதுக்கான. ஆமா, நடிக்கலானே. இப்போ ஒரு நடிப்பு, இப்போ ஒரு இதுல இறங்கி இருக்கோம், சில விஷயங்கள் பண்ணாதானே கத்துக்க போறீங்க. கத்துக்க போறோம். நல்ல விஷயம், நல்ல விஷயம், சந்தோஷமா இருக்கும். ஆமா, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நடிப்பு அரக்கன் அப்படிங்கிறது அவர் சொல்லிக்கிறது, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த நீங்க அதை கேட்டாலே ஒரு மாதிரியா வருதுங்க. இந்த நடிப்பு அரக்கன் சொன்னா நடிப்பு கிறுக்கன்ங்கிற ஞாபகம் தான் வருது எனக்கு. ஓகே, அவளும் நடிப்பு அரக்கன்னு ஏனே சொல்றீங்க நீங்க? நான் சொல்லவே மாட்டேன். கமாண்ட்ல சொல்றாங்கல்ல நடிப்பு கிறுக்கேன் அதுன்னு சொல்றாங்கல்ல, பாருங்க இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுலயே பாருங்க எவ்வளவு கமாண்ட் போட்டிருக்காங்க. நான் சொல்றேன் இவன் இவ்வளவு பேசுறான்ல, நீ உன் கமாண்ட முதல்ல படிச்சு பாருங்க. கமாண்ட தான் கொண்டாடுறாங்களாம், அவருக்காக சப்போர்ட்டா வீடியோ போடுறாங்க. யார் கொண்டாடுறா? திவாகருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் அசிங்கமா கேட்காங்க கமாண்ட்ல. ஓகே, அவங்க கமாண்ட் நான் பாரு எல்லாம் நான் பார்த்தேன், எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. நான் கமாண்ட முக்கியமா பாக்குறாள், அசிங்கமா கேட்காங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். உங்களுடைய என்னைக்காவது சில பேரை மீட் பண்ணிக்கிறது உண்டு, அதுமாதிரி பாத்துக்கிறதுலாம் நீங்க பண்ணிப்பீங்க. உங்களுடைய வட்டத்துக்குள்ள என்னென்ன பேசிக்கிறீங்க திவாகரை பத்தி, என்ன சொல்றாங்க? எல்லாருமே அவங்க ஒரு ஆளான்னு கேட்காங்க. அவன் ஒரு இது வெறி பிடிச்சவன் இல்ல சொல்றாங்க. நீங்க அவன்லாம் நீங்க சேலத்துல எல்லாம் மீட்டிங் பண்ணிருக்கீங்க, இம்மா அவன் கண்டா நீங்க எதுவுமே பேசாதீங்க, ஜாதி வெறி பிடிச்சி பேசுறாங்க. நம்ம அப்ப சொன்னா நம்மளே ரொம்ப இழிவா பேசியிருக்கான், நம்ம இம்மா அவனை கண்டுவிட மாட்டோம். இம்மா போட்டு இம்மா அவன் எங்கேயாவது கண்டாச்சுன்னா எந்த ஃபங்க்ஷன்ல அவன் வந்தாலும் சரிதான், அதுல அவன் என்ன பேசுனதுக்கு நான் அவனை தூர போலன்ட்டு கண்டிப்பா சொல்லி அதை சொல்லிடுவேன். ஓகே ஓகே. ஆமா, அதெல்லாம் நாங்க அவன்கிட்ட இப்படி என்ன பேச்சு நம்மளுக்கு என்னைக்கு நம்மள ரொம்ப இழிவாகவும் ரொம்ப இதாகவும் நம்மள பேசினா அவன் உறவே நம்மளுக்கு தேவையில்லை. இத்தனைக்கு அவர் டாக்டருக்கு படிச்ச பிசியோதெரபிஸ்ட் படிச்சிருக்காரு. படிச்ச ஒரு மனுஷன் இப்படி பேசுறதுதான் வருத்தமாவே இருக்கு. பிசியோதெரபி டாக்டர்னா யாரு சொல்லுங்க? பிசியோதெரபி டாக்டர்னா அவங்களாம் ஒரு பொறுமையான ஆட்கள். இப்போ உங்க கையில ஏதாட்டும் இப்போ நம்ம கையில ஏதாட்டும் ஒண்ணு மடங்கிட்டுனா நீங்க இப்ப நீங்க விஷயம் தட்டுன்னு வச்சுங்களேன், நீங்க பேசுற பேச்சு என் தடைவுறதான் அந்த கையே சோமாகும். இவெல்லாம் டாக்டர்னு சொல்லவே கூடாது. இவன் சொல்றான் நீ எல்லாத்தையும் பேசுவா, நீ எல்லாத்தையும் நீ அவரை பேசுவா இவரை பேசுவா எல்லாத்தையும் பேசுவா, நான் டாக்டருங்கிற பட்டம் வச்சிருக்கேன், அதை வச்சு நான் எல்லாத்தையும் கேஸ் போடுவேங்க. அப்ப நீ எல்லாத்தையும் பேசுறதுக்கு நாங்க எல்லாம் கேஸ் போட்டுமா உண்மையில? நீ என்ன இழிவா பேசியிருக்கா, நான் உண்மையில கேஸ் போட்டுமா? என் ஜாதியை பத்தி இருக்கான்னு சொல்லி போட்டுமா? அப்ப அவனா புரியுது நான் கேட்க புரியுது. எதுக்கு நீ பேசுறா? நீ ஜீபத்தை பிடிக்கலன்னா பிடிக்கலன்ட்டு போ. ஆமா கண்டிப்பா, அதான் கேட்கறேன். அது ஒரு தனி மனிதனோட விருப்பம். எனக்கு பிடிக்கல நான் பேசணும் எனக்கு அவசியம். ஆமா, ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போலாம். ஆமா, ஆனா மத்தபடி இந்த விஷயங்கள் பேசுறது தவறுதான். நீ ஒரு பதிலுக்கு நீ பதில் சொல்லணும். அது தப்போ ரைட்டோ நீ பதில் சொல்லிட்டு போகணும். பதில் சொல்ல முடியாம போச்சுன்னு என்ன ஆகும்னா அவங்க செய்யற தப்பு நம்ம தப்பு பண்றோம், அது வெளியே வரப்போகுது, உடைய போகுது, வெளியே எல்லா மக்கள் தெரிய போகுதுங்கிறது எந்திச்சு போறது. ஆமா, எனக்கு ஏன் எந்திச்சு போகணும்? சும்மா எல்லா இடத்துலயும் மைக்கிட்டு போய் நீ எல்லா இடத்துலயும் கேட்கறக்கு ஆங்கர் கேட்கற அந்த முட்டா பையன் வேற ஒண்ணுண்டா. நம்ம இந்த சேனல்ல கேட்காங்க, ஒரு பிசியோதெரபி டாக்டர் ஒரு டாக்டர் வாயில ஒரு ஆங்கர் கேட்டா நீ பதில் சொல்லு, இல்ல போ. ஆங்கர் குடும்பத்தை ஏசியிருக்கான். ரெண்டாவது நான் அவன் சொல்றது நீ தப்பா நினைக்காதீங்க, ஏன்னாச்சுன்னா அவன் சொல்றான் அவன் என்ன ரொம்ப இழிவா பேசியிருக்கான், அதனாலதான் அவனை மரியாதை இல்லாம பேசுறேன். புரியுது. இல்லைன்னாச்சுன்னா நான் அவனை இது வரைக்கும் அப்படி பேசுறது கிடையாது. நான் சேலம் வீடியோக்கு இங்க சேலத்துக்கு போயிருக்கேன், அங்க சந்திச்சிருக்கேன், அப்புறம் ரொம்ப மரியாதை தான் பேசினேன். என்ன இழிவா பேசுறப்பா நான் யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. இப்ப நானா இருந்தாலும் உங்களை ரொம்ப இதா பேசுனா நீங்க என்ன வா போன்னு சொல்லுவீங்க. புரியுது, அதான் நான் சொல்றேன். மரியாதை கொடுத்தா மரியாதை தரலாம், மரியாதை கொடுத்தா மரியாதை. அதுவும் இல்லாம ஒரு ஆங்கர் கேள்விதான் கேட்டாரு, அவரை போய் என்ன கேட்க, நீ ஒரு டாக்டர் நீ என்ன கேட்கணும்? டாக்டர்னா நீ சாபம் இல்லாமா ஆய்க் பண்ற நீ கழுவுற கையில சாப்பிடணும், உன் கை கால் விளங்காது, உன் கை முடமா போகும், அதான் போகும். அது அறிவு விட்ட பையன் உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு நீ டாக்டர்னே சொல்லாதங்கண்ணா. கமெண்ட்ல பார்த்தா என்ன சொல்றாங்க, ஆனா அவன் டாக்டர் கிடையாது, அவன் ஃப்ராடு பையங்காங்க.
புரியுது. ஆமா, அவன் டாக்டரே கிடையாது, அவன் ஃப்ராடு, நீங்க அவனை டாக்டர்னு சொல்லாதீங்கங்க. ஒரு நல்ல டாக்டர், பிசியோதெரபி படிச்ச டாக்டர் இந்த சாபம் விடலாமா? கண்டிப்பா தப்பு. நீ ஆங்கரோட குடும்பத்தை நீ எதுக்கு பேசுறா? ஆமா, குடும்பத்தை பத்தி உன் குடும்பத்தை எதுவும் பேசுனாங்களா? எனக்கு தெரிஞ்சு யாருமே கேட்கல. நீ அப்போ உன் குடும்பத்துல அப்படி இப்படின்னு நீ கேக்கிய, நீ என்ன ஆளு? உட்கார்ந்து ஒரு பதில சொல்ல உனக்கு தகுதி இல்ல. தகுதி கெட்டவன் நீ உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து இவ்வளவு பெரிய இதை வச்சுக்கிட்டு நீ மயக்கத்துக்கு விட்டு போறா. நீ ஆளும் வாயில வந்துரும். புரியுது, உங்களோட ஆதங்கம் எனக்கு நல்லாவே புரியுதுண்ணே. முன்னாடி பார்த்த ஜிபி முத்தை, ஊர்ல பார்த்த ஜிபி முத்தை இப்ப எப்படி ஊர்ல பாக்குறாங்க? ஊர்ல வந்து எங்க தெருவுல தானே அப்படி பாக்காங்க. எங்க தெருவுல, எங்க தெருவை தவிர மத்த எங்க ஊர்ல எல்லாம் இருக்காங்க. ஊரை விட்டு தெருவுன்னு உண்டு. எங்க தெருவுன்னு அதுல மட்டும் தான் எங்களை 2-3 பேரு, ஒரு 3-4 பேரு போட்டி போறாமையில வந்து பிரச்சனை கேள்விப்பட்டிருப்பீங்களா? பார்த்தேன். அதை கொஞ்சம் பாடாப்படுத்துறானே. எவ்வளவு அழைச்சேன், எவ்வளவு பாடுபடுத்த. அதுல ஒரு மாசமா என்ன போட்டு மன உளைச்சல் வச்சுட்டாங்க. 200 பேர் சேர்ந்து என்ன ஒரு இது பண்ணச்சில்ல வந்து நான் ஒருத்தனா அதை நான் இது பண்ண போராடினேன். நானும் என் மனைவியும் தான் இருந்தோம். பத்திரத்தை வச்சுக்கிட்டு பத்திரம் எல்லாமே நான் கிளீனா வச்சிருக்கேன். அது என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? அதுலயும் ஒரு எங்க இதுலயே ஒரு ஜாதியை கொண்டு வராங்க. இதுலயும் ஜாதி கலவரம் அதையும் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, நான் வந்து கஷ்டப்பட்டு வாங்கி நான் வீடு வாங்கியிருக்கேன். ஏன்னா 5-3-4 வீடு வாங்கியிருக்கேன். அந்த வீட்டுல என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்டை வந்து நீ வந்து நாளைக்கு வாடகைக்கு விட்டுருவா. யாருக்கு விடுவா? நீ நாளைக்கு மற்ற ஜாதிக்கு நீ வாடகைக்கு விட்டா அது இதா இருக்கும். எந்த இது வித்துருவா வாங்கிருவா வாடகை வைக்க கூடாதுன்ட்டு அதை சொல்றாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நானும் கேட்டேன், என்ன சொல்றேன்னு. அப்போ நீ வந்து உன் கடையில வியாபாரம் நடக்குன்னா நம்மால் மட்டும் தான் வரணும், மத்த யாரும் வரக்கூடாதுன்ட்டு ஒரு போர்டை போடுன்னு வீடியோன்னு சொன்னேன். நல்ல பதில். ஆமா, நீ போர்டை போடு, மத்த யாரும் வரக்கூடாது. நான் உழைச்சி வீடு வாங்குவேன். என்ன பண்ண முன்னுள்ள தெரு இருக்கலானே, இந்த என் சொந்த பாதை உண்டு. அதுல அந்த பாதையை வந்து நான் அடுத்த ஆளுக்கு வித்தாச்சுன்னா, அடுத்த ஜாதிக்கு யாருக்கு வித்தாச்சுன்னா முன்னுள்ள இடம் செல்லாதுன்னு சொல்லி நான் ஊருக்கு எழுதி கொடுக்கணுமா அப்படின்ட்டு எங்க ஊர்ல ஒரு 2-3 பேர் கேட்கானுவோ. அப்ப அதுலயே கொண்டு வரணும் பாருங்க. அதை நினைச்சுக்கிட்டேன், அட பேயில போகலாம், இங்கேயும் நான் உழைச்சி வீடு வாங்கியிருக்கேன், அதுலயும் உங்க இதை கொண்டு வரீங்களே. நான் எங்க நான் எஸ் தான் செஞ்சேனா? எந்த சாதியும் காப்பாத்துல உங்களை, நீங்க உழைச்சி நான் உழைச்சா ஏன் செய்யுது, எந்த சாதியும் எவனையும் காப்பாற்றவும் செய்யாது. ஆமா, புரியுதுங்களா? ஆமா, நீங்க உழைச்சாதான் உழைச்சி உண்டு. அது உழைச்சிக்கு நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கு. எல்லா இதுலயும் ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம சப்போர்ட் பண்றாங்க. அது சப்போர்ட் இல்லாம எதையும் நம்ம இது பண்ண முடியாதுன்னு. எல்லாரும் சப்போர்ட்டும் வேணும். மனுஷனோட சப்போர்ட் இருந்தா போதும். மனுஷன் சப்போர்ட் எல்லா ஆளுக்கும் இருக்க, எல்லா ஆளுக்கும் இருக்கச்சில வந்து எல்லாரும் சப்போர்ட் இருந்தா தான் நம்மளும் வாழ முடியும். நம்ம தனிப்பட்ட மாதிரிலாம் யாரும் வாழவும் முடியாது. புரியுது. ஆமா, இது முடிஞ்சிருச்சு அந்த பிரச்சனை. இப்போ முடிஞ்சிச்சு, சந்தோஷம். ஆமா, எனக்கு வந்து ஆண்ட முடியத்துல அந்த சாமி நான் கும்புற தெய்வம், இந்த கோயிலுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சாமின்னு சொன்னோன்னே எனக்கு அவர் ஞாபகம் வேற வருது. திவாகர் ஞாபகம் வேற வருது. அவர் ஆனாவுன்னா மீனாட்சி அம்மன் மேல சத்தியம் பண்றாரு. யாரு அவரா? அந்த மீனாட்சி அம்மன், ஏகதான் மீனாட்சி அம்மன் வந்து நல்ல விஷயம் தான் வருவா, கெட்ட விஷயம் தான் வரமாண்டா. சும்மா அவர் சொன்னோன்னு மீனாட்சி அம்மன் இப்போ நீ விளங்காம போயிருவோமா? அதெல்லாம் வந்து ஆண்டவன் கண்டிப்பா கொலை செய்யறவனும் சாமியை கும்பிட்டா என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு உங்களோட இது. புரியுது. நானே சாமி எங்க ஊரு சாமிட்டு கேட்பேன். எங்க குடும்ப கோயில் இருக்கு, அம்மா நானும் உன்னை கும்பிடுறேன், என்ன வந்து அடுத்தவன் சொத்தை எடுக்கான், அடுத்தவனுக்கு இது போடுறான் வாங்குறான், அவனும் வந்து உன்னை கும்பிடுறான், என் சொந்தக்காரன் தான் சொல்றேன், அவனும் உன்னை கும்பிடுறான், வந்து நீ யாருக்குமா சப்போர்ட் பண்ணுவான் நானே கேட்கேன் சாமி. உண்மைதான். இப்ப இருக்க சோசியல் மீடியாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப இருக்க சோசியல் மீடியாவை நம்மளுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு சில விஷயம் பேசுறதுக்கு. புரியுது. ஆனா எந்த ஒரு பயமே இல்லாம அவர் மட்டும் பேசிட்டு போயிடுறாரு. எந்த ஒரு பயமே இல்லாம அவர் மட்டும் பேசிட்டு போயிடுறாரு. மெண்டல் அப்படிதான் பேசுவான். அவன் மெண்டல் இல்லைங்க, ஒரு எல்லாத்தையும் இதுக்குமே வீடியோ போடுவாரு தெரியுமில்ல. இப்ப நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம்ல, எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இன்டர்வியூக்குமே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவாரு. அவன் இதுக்குன்ட்டு அவன் என்ன சொல்லி வீடியோ போட்டா அவனை அறுத்து கிழிச்சு நான் வீடியோ போடுவேன். வேற அகரம் அவனுக்கு வேற மாதிரி கிளி விட்டுருவான் அதுக்கப்புறம் அவனை. ஆமா, அகரம் நான் விடமுண்டேன். என்னெல்லாம் வந்து பேசியாச்சுன்னா ஏதாவது வீடியோ பண்ணா அவன் எவ்வளவு பண்ணிருக்கான் அவத்தையும் சொல்லி நான் வீடியோ போடுவேன். புரியுது. மாத்தி மாத்தி வீடியோவா நடந்துட்டு இருக்கு. வீடியோ போர் நடக்கும். ஆமா, நான் எதாவது வீடியோ போடுறாள் தானே. கண்டிப்பா முன்னாடியே வீடியோ போடுறாள், சாப்பிட்டாலும் வீடியோ போடுவேன், வீடியோ போட எல்லாரும் ஏசுறாங்க. உனக்கு இந்த வீடியோ தான் இல்ல, நான் வீடியோல தான் இருக்கேன், நான் வீடியோ தான் போடுவேன். நான் திங்கிற வரைக்கும் இருந்து நான் எல்லாம் ஆகி போற வரைக்கும் வீடியோ தான் போடுவேன். நான் வேற என்ன
சில விஷயங்களை வீடியோ போட முடியாது, போட முடியாது, அதை தவிர்த்துக்குங்க. அதை தவிர்த்துட்டேன், அப்படிலாம் போட மாட்டோம், அது சொல்றேன். ஆமா, ஏன்னா அவரு அப்ப சொன்ன மாதிரி தான், நான் ஆபாசம் எல்லாம் பண்றது கிடையாது அப்படிங்கிற. யாரு ஆபாசம் பண்ணல? அவரு ஆபாசம் பண்ணலையா? யார் சொன்னா உங்களுக்கு ஆபாசம் பண்ணதான் சொல்றாரு? என்னது, ஒரு வீடியோல ஒரு லேடிஸுக்கு கீழே உட்காந்து காலை பிடிச்சி தடை கொடுத்தாரு, அது ஆபாசம் இல்லையோ? அது கேட்டா நடிப்பான், நடிப்பு பிராங்கா. அப்படியா? நடிப்பு பிராங்கு தெரியும் எங்களுக்கு. அவர் என்னெல்லாம் பண்ணான்னு எங்களுக்கு தெரியும். அப்படியா? சொல்லுங்க, ஆபாசம் இல்லாம எப்படி இருக்கு? ஆபாசம் இல்லாம என்ன இருக்கு சொல்லுங்க? அவர் தான் சொல்றாரு, நான் ஆபாசமா எதுவுமே ஆமா, ஆபாசம் பண்ணல, இவரு ஆபாசமே ஒண்ணு பண்ணல. இப்படி 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 உரசி வீடியோ போடுறது ஆபாசம் கிடையாது, இப்படி கெட்டி பிடிச்சி வீடியோ ஆபாசம் கிடையாது. நடிப்பு. அது நடிப்பா? எல்லாருக்கும் நடிக்க தெரியும். இல்ல, அவரை பத்தி ஏதோ தெரியும் நீங்களே, என்ன தெரியும் அவரை பத்தி? அவரை பத்தி எல்லாம் தெரியும், ஆனா அவர் செய்யறது எல்லாமே வந்து தப்பான வேலைதான், தெரியாமே இருக்கு. புரியுது. அவரு வெளியே நாங்க அப்படி ரோக்கிங்க பேச வேண்டியதான். அவரு இப்படி பேசுற ஆளு எப்படிப்பட்டோட இருப்பாரு அவரு? கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லுங்க. புரியுது. இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறாரு அவரு. இப்படி பேசுறவன் உன் புத்தி எவ்வளவுக்குள்ள இருக்கும்? இதுல வர கல்யாணம் முடியலங்க, உனக்கு கல்யாணம் சீக்கிரம் முடியும் பாப்போம், நானும் பார்க்க தானே போறேன்னா. எப்படி தக்குவி போல ஏன் பேசிட்டாலே தான் பண்ணா. புரியுது. ஒரு நடிப்பர் திலகம் சிவாஜி கணேசன், அவரே என் நடிப்பு கீழே தாங்கச்சுல, அப்ப இவனை விளக்கு மாத்த கொண்டு அடிக்க வேண்டாமா? இவனை நீ வந்து எல்லாம் பேசுவாங்க, நீ வந்து ஒருத்தனுடைய ஜாதியை வந்து நீ பேசக்கூடாது, நீ வந்து என்னவும் பண்ணிட்டு இப்போ தப்பு இல்லை, நீ என்ன பேசுறதுக்கு உனக்கு ரைட்டு கிடையாதுல்ல. நான் தான் கேட்க, நீ என்ன ஏன் பேசுறா? திவாகர சாதி பெருமை பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா அவர் வந்து ஒரு இதுல இருக்க வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது. ஏன்னாச்சுன்னா இப்போ வந்து சின்ன பிள்ளைகள் வரைக்கும் நம்ம வீடியோ பார்க்காங்க வாங்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைகளும் பார்க்காங்க, அவங்களுக்கு வந்து இப்பவுமே நம்ம ஊக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும். நாளைக்கு அவங்களும் வந்து நாளைக்கு ஏதாட்டும் ஒரு இதை எடுத்து அப்படி இப்படின்னு இது பண்ணுறது நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடாது. கண்டிப்பா. ரொம்ப நன்றிண்ணே, உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் மென்மேலும் வளருங்க. கண்டிப்பா. திவாகர் மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ண வேணாம், பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவனை போல நானும் போவே மாட்டேன். சந்தோஷம், நான் போகாத வரைக்கும் சந்தோஷம். நம்மளுக்கு அவனை போல நடிக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த இன்னொரு விஷயம் சொன்னீங்க, நான் வந்து ஆக்டிங் கிளாஸ் போக போறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, சந்தோஷமான விஷயம், போய் கத்துக்குங்க. நம்மளுக்கு தெரியாது நிறைய இருக்கு, அது தெரிஞ்சுக்கங்க. சினிமாவில் நிறைய இருக்குண்ணே, ஆக்டிங் நிறைய இருக்கு. நம்ம இப்பதான் வந்திருக்கோம், அதை போய் கத்துக்கிட்டு கொஞ்சம் பண்ணா இன்னும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பாண்ணே, கண்டிப்பாண்ணே. நன்றிண்ணே உங்க நேரத்துக்கு.